அனைவருக்கும் வணக்கம். இந்திய தேர்தல் ஆணையம் 2024 தேர்தலுக்கான தேர்தல் தேதிகளை அறிவித்திருக்கிறது. ஏப்ரல் 19 முதல் கட்டமாக தமிழ்நாட்டிற்கு தேர்தல் நடத்த தேர்தல் தேதி என்று அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 19 தேர்தல் நடந்த பிறகு ஜூன் 4 வரை காத்திருக்க வேண்டும். ஜூன் 4ஆம் தேதி தான் வாக்கு எண்ணிக்கை. ஜூன் 4 தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும். ஒரு நெருடலாக இருக்கிறது. இவர்கள் என்ன சொல்றாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல், எல்லா சட்டசபைக்கும் பாராளுமன்றத்திற்கும் சேர்த்து ஒரே தேர்தலாக நடத்த வேண்டும் என்கிறார்கள். 7 கட்டங்களாக சுமார் ஆல்மோஸ்ட் 45 நாட்கள் மேலே நடத்துகிறாங்க. இப்போ எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. மார்ச் போயிடுச்சு. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 4 மாதங்கள். 4 மாதங்கள் எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன்ஸும் வில் பி ஆன் ஃப்ரீஸ் மோட். எந்த விதமான புதிய திட்டங்களோ எதுவே பண்ண மாட்டாங்க. இதுக்கே 4 மாதம் ஆகுது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக பல நேரங்களில் தேர்தல் நடத்துவதை தவிர்த்து சரியான அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு வருவாங்க. அவர்களுடைய நோக்கம் அதுவல்ல, அவர்களுடைய நோக்கம் வேறு ஏதோ. அதற்கு இப்படி ஒரு சாக்கு போக்கை சொல்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரை இந்த தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறது திமுக கழகம். எல்லா தொகுதிகளிலுமே தேர்தல் பணிகள் தொய்வின்றி நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டணிகள் முடிவு செய்யப்பட்டு விட்டது. ஆனால் அதிமுகவை பார்த்தோம் என்றால் இன்னும் கூட்டணி முடிவு செய்யவில்லை. இன்னொரு பக்கம் பாஜக நாங்கள் அப்படி இப்படி என்கிறார்கள். அவர்களும் எந்த கூட்டணியை முடிவு செய்யவில்லை. தீர்க்கமான முடிவோடு தெளிவான கண்ணோட்டத்தோடு திமுக இந்த தேர்தல் களத்தை சந்திக்க சென்று கொண்டிருக்கிறது. இதே சமயத்தில் நாம் இன்னொரு விஷயத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். பார்த்தீங்கன்னா திரு மோடி அவர்கள் 3 மாதத்துல ஆல்மோஸ்ட் 5 முறை வந்துட்டாரு தமிழ்நாட்டிற்கு. 6வது முறையாக மார்ச் 18 வரப்போகிறார். 2023 எத்தனை தடவை தமிழ்நாட்டுக்கு வந்தார் நமக்கு தெரியல. ஆனா இந்த 3 மாத காலத்துல இத்தனை முறை வந்திருக்கிறார். ஸோ மோடி அவர்களுக்கு தெரியுமோ தமிழ்நாடு தேர்தல் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே வந்துடும், அதனால இப்பவே இங்க வந்துடணும்னு சொல்லிட்டு என்று அந்த கேள்வி எழாமல் இல்லை. பாஜகவிடம் கண்டிப்பாக நாம் இதை எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் என்னும் பொழுது எல்லோருக்கும் அந்த சமமான வாய்ப்புகள், சமமான நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். லெவல் பிளேயிங் ஃபீல்டு ரொம்ப முக்கியம். ஆனால் தேர்தல் ஆணையம் அதை செய்ய தவறிவிட்டுறது. இந்த 2024 தேர்தல் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல். இந்தியாவுடைய எதிர்காலத்திற்கான தேர்தல் இது. இந்தியாவின் அடையாளத்தை சிதைக்க முயற்சிப்பவர்கள் மேலும் அந்த முயற்சியிலே வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதற்கான தேர்தல். இந்தியாவை ஒரு இந்துத்துவா என்ற கொள்கையின் மூலமாக ஒரு இந்து ராஷ்டிரமாக மாற்றிவிட துடிக்கக்கூடிய பாஜகவை பதவியிலிருந்து, ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற இந்தியாவுடைய பன்முகத்தன்மையையும் மாநிலங்களுடைய உரிமையையும் மீட்டெடுக்கக்கூடிய தேர்தலாக இந்த 2024 தேர்தல் அமையப் போகிறது. நாங்கள் ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லி வந்தவர்கள் இன்று ஒரு மிகப்பெரிய ஊழல் சாம்ராஜ்யத்தை கட்டமைத்திருக்கிறார்கள். மிரட்டி பணம் பறிக்கும் இயந்திரமாக இந்தியாவுடைய முக்கியமான விசாரணை அமைப்புகளை மாற்றி இருக்கிறார்கள். இவற்றுக்கெல்லாம் முடிவுரை எழுத வேண்டும் என்றால் 2024 தேர்தல் தான் அதற்கு முடிவுரையை கொடுக்க போகிறது. 2024 தேர்தலிலே பாஜக வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலை நிலவுகிறது. பாசிசம் வீழட்டும், ஜனநாயகம் வெல்லட்டும். நன்றி, வணக்கம்.